Bob Clearmountain mixed with attitude, funky drums from hell. Side up better, chrome better, Ronnie better, better rap. Better rap. Better rap. Better rap. நாளை என்ன தினசரி அதே காலை என்ன மாலை என்ன மாற்றம் இல்லையே மறந்திருப்போமே கவலை மறந்திருப்போமே கோபம் வந்தால் கொஞ்சம் ஒத்தி வைப்போமே உன் கையில் எல்லாமே இருக்குதடா மெட்டு போடலாம் முதல் யார் முதல் யார் முதல 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 Welcome to the show. Raha Mamyar. Oho, Marmagal. Amma peta, ஐயம் peta. இதுல சொல்லக்கூடாது பெட்டர் ஆப் சொல்லணும். ஓகேவா? சரி, வரவங்க சொல்லுவாங்க. யார் வர போறா இன்னைக்கு ஃபர்ஸ்ட்? Let's welcome Bernie and family. சித்ராதேவி பிரியா புண்ணா கட்ட போறண்டே. அடுத்ததான் நம்ம கூட விளையாட போறோம் ஃபேமிலி திரு சந்தோஷ் அவர்கள் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம். மரத்து கட்ட மையர் வச்சு மைக்கு போட்ட நாட்டி கட்ட டவுன். அடுத்தது யார் வந்திருக்காங்க சொல்லிட்டு. Let's welcome Sriram and family. இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட் எல்லாரும் வந்து நம்ம டான்ஸ்க்கு ஈக்குவலா ஆடுறாங்கப்பா. ஈக்குவலா இல்ல கொஞ்சம் நல்லாவே ஆடுறாங்கப்பா. அவங்க நல்லாவே ஆடுறாங்க, சீரியஸா ஆடுறாங்க. நம்ம தான் காமெடி ஆடுறோம். ஓகே, லெட்ஸ் ப்ளே. இருக்கோம் ரெடியா? ரெடி போம் ரெடியா? நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன், நான் அப்புறம் பின்னாடியே வரேன். கண்டிப்பா. மருமகளுடைய கண்கள்லாம் வந்து நாங்க கட்டிடுவோம், இந்த பாக்ஸ்க்குள்ள விட்டுருவோம். சோ ரெடி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அதாவது ஹஸ்பண்டும் சரி மாமியாரும் சரி கைட் பண்ணும், லெஃப்ட் போங்க ரைட் போங்க அப்படின்னு கைட் பண்ணும். யார் அந்த சீட்ல போய் ஃபர்ஸ்ட் உட்காராங்களோ அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நாங்க தருவோம். அது மட்டும் இல்லாம எந்த மருமக கரெக்டா சீட்ல உட்கார்ந்தாங்களோ அந்த டீமுக்கு நாங்க ஒரு கேள்வி கேட்போம். கேள்வி பாத்தீங்கன்னா எல்இடில ஒரு விஷுவலா வரும். விஷுவலை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்றதுக்கு டைம் பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா you'll get additional 100 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு தடவை கரெக்டா அந்த சிம்மாசனத்துல உட்காந்துட்டா 100 + 100 200 பாயிண்ட்ஸ் நீங்க ஜெயிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு 5 ஆப்ஷன் காத்துட்டு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஓகேங்களா? சோ விளையாட்டுக்கு போகலாம். மாமியார் எல்லாருமே பாத்தீங்கன்னா மருமகளுடைய கண்கள் அழகா கட்டுங்க பாப்போம். மருமகள்ஸ் உங்க கையில தான் இருக்கு இந்த விளையாட்டே, சரியா? நீங்க போய் சீட்ல உட்கார்ந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நடுவுல நான் வந்து தடுத்தேன்னா நின்னுடுங்க, ஏன்னா டேஞ்சர் வந்தா தான் நான் தடுப்பேன். என்னை குடிச்சு தள்ளி விட்டுட்டு போய் தண்ணியில விடாதீங்க, ஓகேவா? அப்படி ஆசை இருந்தா தனியா போய் விடுங்க, என்னை சேர்த்து தள்ளி விட்டுறாதீங்க. ஓகே மருமகள்ஸ், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Your time starts now. So
பரணி வீட்டு பிரியங்கா வந்து சேர்ல உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நாங்க தரோம். சோ பரணி, உங்களுக்கான கேள்வி இதோ. ரஜினி நடித்த திரைப்படங்களின் பெயர்கள் என்ன? Your time starts now. ராகவேந்திரா பாபா. ராகவேந்திரா பாபா என்பது சரியான விடை. Congratulations, 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. ஸோ டோட்டலா இந்த வாய்ப்புல 200 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க. ஸோ மிஸ்ஸஸ் பரணி நீங்க சீட்டை விட்டு எழுந்துக்கலாம். மற்ற 3 பேரும் அலர்ட் ஆயிடுங்க. உங்களுக்கான 2வது வாய்ப்பு. Your time starts now. ஓகே, சந்தோஷ் வீட்டு கீர்த்தனா வந்து சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நாங்க தரோம். சோ மிஸ்டர் சந்தோஷ், உங்களுக்கான கேள்வி இதோ. இந்த சீன்ல விஜய் சொல்ற டயலாக் என்ன? Your time starts now. பாசத்துக்கும் நேசத்துக்கும் நான் பனி, வீரத்துல நான் புலி. Time up. But anyways, that's a wrong answer. ஆல்மோஸ்ட் வந்தீங்க. கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா, பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகன்னு வந்துட்டா நான் புலி. அதனால மார்க் தர முடியாது. பட் பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க நீங்க. சோ இப்போ உங்க மிஸ்ஸஸ் கரெக்டா சீட்ல உட்கார்றனால 100 பாயிண்ட்ஸ் நீங்க வின் பண்ணிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். Your time starts now. So again பாத்தீங்கன்னா சந்தோஷ் வீட்டு மருமகள் தான் வந்து உட்கார்ந்திருக்காங்க. கீர்த்தனா உட்கார்ந்திருக்காங்க. சோ கீர்த்தனா உட்கார்ந்ததுக்காக 100 பாயிண்ட்ஸ் நாங்க கொடுக்கிறோம். And Mr. சந்தோஷ், உங்களுக்கான கேள்வி. இந்த சீன்ல வடிவேலு பேசுற டயலாக் என்ன? Your time starts now. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்பது சரியான விடை. கிரேட் கிரேட் கிரேட். சோ 200 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. கங்க்ராட்ஸ். சோ உங்களுக்கான 4வது வாய்ப்பு. Your time starts now. சோ பரணி விட்டு பிரியங்கா வந்து சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. நீங்க 100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கான கேள்வி வரப்போகுது. கரெக்டா சொல்றீங்களா பரணி? ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன். பரணிக்கான கேள்வி ப்ளீஸ். இத பார்த்தா உங்களுக்கு எந்த ஊரு ஞாபகத்துக்கு வருது? Your time starts now. 2 விஷயமும் பார்த்தா ஒரு ஊருக்கு சம்பந்தப்பட்டது. 2 ஊரு. முறுக்கு ஒரு ஊரு, லட்டு ஒரு ஊரு. ஓ, முறுக்கு இது 5. மணப்பாறை, திருப்பதி. மணப்பாறை, திருப்பதி என்பது சரியான விடை. சாப்பாட்டுல ரொம்ப இஷ்டமோ? கண்டிப்பா. பார்த்ததே தெரியல. பார்க்கும்போது தெரியுதுப்பா. இல்ல? சோ உங்களுக்கான கடைசி ஆப்ஷன் இது. சோ இன்னும் யார் உட்காரலன்னு பாத்தீங்கன்னா சீட்ல இன்னும் ஸ்ரீராம் வீட்டு பெண் குட்டி உட்காரவே இல்லை. Your time starts now. மிஸ்டர் சந்தோஷ் வந்து சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. சோ யூ டிசர்வ் 100 பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இப்ப Again. சந்தோஷ்கான கேள்வி வந்து வரப்போகுது. இந்த படங்கள் உணர்த்தும் பழமொழி என்னது? பார்த்த உடனே உங்களுக்கு என்ன பழமொழி தோணுது? Your time starts now. அரண்டவனுக்கு 2 இதெல்லாம் பேய். அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பது சரியான விடை அப்படின்னு சொல்ல மாட்டோம். தவறான விடை. மிஸ்டர் சந்தோஷ், அங்க எங்க பேய் இருக்குது? ஆள் மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்லவா? இன்னொதெல்லாம் போனதுமா வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது. அப்புறம் ஆமா நீங்க சொல்லுங்க. கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதுதான் சரியான விடை. பட் கீர்த்தனா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காருங்க. உங்க கணவர் எப்படி துச்சமென மதிச்சு பதில் சொல்றாரு பாத்தீங்களா? வந்து அவரை கவனிச்சுங்க இதுக்காகவே. சோ இந்த தடவை வந்து அகைன் மறுபடியும் உங்க மிஸ்ஸஸ் சீட்ல உட்கார்ந்ததுக்கு மட்டும் தான் நீங்க மார்க் வின் பண்றீங்க. சோ 100 மார்க்ஸ் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ வெற்றிகரமா முதல் ரவுண்டோட முடிவுக்கு வந்துட்டோம். நல்லா விளையாட்டீங்க. எவ்வளவு ஜாலியா இருந்துச்சா? ஒய்ஃப்ஸ் கூட ஹஸ்பண்ட்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி ஜாலியா இருந்திருக்கும்ல அந்த விளையாட்டு. நான் அங்க போவான்னு நினைச்சேன், போல. அடப்பாவி மனுஷா. அவன் தண்ணியில விழுவான்னு நினைச்சேன். நினைச்சிருக்காரு. என்ன தாங்கி பிடிக்கலாம்னு நினைச்சிருக்காரு. தாங்கி பிடிக்கிறதுக்கு அவர் இங்க வந்து பிடிச்சிருந்தா தாங்கி. சோ இந்த ரவுண்ட்ல நீங்க வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். பரணி and family you deserve 400 points. சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 400 மார்க் வாங்கியிருக்கீங்க.
ஸ்ரீராமன் ஃபேமிலி நீங்க முட்டை மார்க் வாங்கிருக்கீங்க. அதுக்கும் கை தட்டிங்க, பெரிய விஷயம் தான். சோ கமல் செட்டே பார்க்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குல்ல? ஆமா, அழகழகா இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், இது நீங்க, உங்க ஒய்ஃப், உங்க குழந்தை, இல்லன்னா நீங்க சித்ரா, ரெண்டுத்துல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க? நானு. அவ இன்னொன்னு உங்க ஒய்ஃபா சித்ராவா? ஒய்ஃப். சித்ரான்னு வருது ஆயில, அப்புறம் சி வைஃப் அப்படின்னு சொல்லி சித்ரா இல்ல வைஃப்னு சொல்ல வந்தாரு. சித்ரா பேர் வர்றதே தப்பு. ஐயோ குழந்தை, நீ எவ்வளவு நாளுமா இதே மாதிரி நம்பிக்கிட்டு இருப்ப? குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு, நம்பிதான் ஆகணும். வேற வழி இல்லையே எங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே வீட்டுக்கு தானே போய் ஆகணும். கரெக்ட் தான். correct தான். ஓகே, இப்ப நம்ம கேம் குள்ள போகலாம். என்ன கேம்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 4 கலர்ல பாத்தீங்கன்னா இந்த அழகான பொம்மைகள் இருக்கு. எல்லோ, கிரீன், ஆரஞ்சு, ப்ளூன்னு 4 கலர்ல இருக்கு. மொத்தம் உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் நாங்க டைம் தருவோம். 60 செகண்ட்ஸ்க்குள்ள இது அப்படியே வந்து ஒரு கலரா மாத்தணும். லைக் ப்ளூ கலர்லயே இருக்கணும். ஒரு எல்லா செட், ஆரஞ்சுனா ஒரு செட், கிரீன்னா ஒரு செட், எல்லோனா ஒரு செட். ஸோ 60 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து நீங்க எல்லாத்தையுமே வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ மேக்ஸிமம் கவுண்ட் 2 பண்றீங்களோ 3 பண்றீங்களோ, டோட்டல் இன் கம்பேரிசன் மேக்ஸிமம் யார் வைக்கிறீங்களோ அவங்க வந்து 600 பாயிண்ட்ஸ் வாங்குவீங்க. செகண்ட் பொசிஷன் வரவங்க 400 பாயிண்ட்ஸ், லாஸ்ட்ல வரவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ஓகே, சோ இந்த விளையாட்டை விளையாட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய மருமகள்ஸ் தான். ஓகேவா? ஹஸ்பண்டும் சரி மாமியாரும் சரி ஹெல்ப் பண்ணலாம். லெஃப்ட் போங்க, ரைட் போங்க, அது எடுங்க இது எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? விளையாடலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஓகே, லெட்ஸ் ப்ளே மோதி பாரு. ஏன் மருமக ஸ்டார். சோ இந்த விளையாட்டை முதல்ல விளையாட வராங்க நம்பிக்கையோட இருக்கக்கூடிய நம்ம பிரியங்கா அவர்கள். லெட்ஸ் வெல்கம் பரணி அண்ட் ஃபேமிலி. பிரியங்கா. பிரியங்கா, நீங்க பாக்கும்போதே தெரியும் உங்களுக்கு கேம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து சீக்கிரமா வந்து 4 செட்டையும் மாத்திருங்க. இதுல இன்னொரு மெயினான ரூல்ஸ் என்னன்னா, அட் அ டைம் ஒரு குடம் தான் உங்க கையில இருக்கணும். 4-5 எடுத்துட்டு போயிடலாம், அப்படி ஷஃபிள் பண்ணக்கூடாது. ஒரு குடம் எடுத்துட்டு போய் மாத்திட்டு தான் இன்னொரு குடம் எடுக்கணும். ஓகேவா? Got it? Your time starts now. ஓடுங்க. Fast. டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். பக்கா ஃபாஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். சூப்பர். இன்னொரு கிரீன் எடுத்து போய் சேர்த்தீங்கன்னா ஒண்ணு செட் ஆயிடும். சூப்பர். அங்க இருக்கு, எல்லோ அங்க இருக்கு. 30 செகண்ட் ஆயிருக்கு, சீக்கிரம். இன்னும் ஒண்ணு கூட ஃபார்ம் பண்ணல கரெக்ட்டா. பரணி நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. பரணி ஹெல்ப் பண்ணலாம். சேர் அப். 35 செகண்ட்ஸ் போயிருக்கு, சீக்கிரம். ஓகே, சூப்பர். ஓகே, ஸோ 50 செகண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா கலர்லயுமே இருக்கக்கூடிய அந்த அழகான பொம்மைகளை வந்து வச்சுட்டீங்க. சூப்பர், கிரேட். ஸோ அடுத்தபடியா கீர்த்தனா வந்து கேப்லாம் போட்டுட்டு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? எஸ், லெட்ஸ் வெல்கம் கீர்த்தனா. கீர்த்தனா ரெடியா இருக்கீங்களா? And your time starts now. Come on. ஓடுங்க. ஃபாஸ்ட். டைம் பத்தாது. அது அங்க தூக்கி போய் போறீங்க. ஓ கூல். சூப்பர். ஓடுங்க. ஃபாஸ்ட். ஜீவன் மாதிரி நான் சீக்கிரம். ஃபாஸ்ட் 20 செகண்ட் ஆயிருக்கு. ஃபாஸ்ட். ஓடுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட். போ நான் புடிச்சிரேன். போ. ஃபாஸ்ட். சீக்கிரம். இன்னும் 2 முடிச்சிட்டீங்க. Last 10 seconds. கீர்த்தனா, ஏன் நீங்க மெதுவா விளையாடுனீங்க? அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர மாதிரியே, பீச்சுக்கு போயிட்டு வர மாதிரி மெதுவா போயிட்டு இருக்கீங்க. சைஸ் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நீங்க வந்து கரெக்டா 60 செகண்ட்ல வந்து எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட்டீங்க. தட்ஸ் a good job and congratulations. சோ இந்த விளையாட்டை கடைசியா விளையாட வராங்க ஸ்ரீராமன் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் ராகவி.
ராகவி ரெடியா இருக்கீங்களா? டைம் டு பீட் இஸ் 50 செகண்ட்ஸ். 50 செகண்ட்ஸ் தான் இப்போதைக்கு ஃபாஸ்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 45ல பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துடுவீங்க. ஓகே அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓடுங்க ஓடுங்க, இப்படிலாம் பண்ண முடியாது. எல்லோ எல்லோ அது மாத்து அந்த அதே எடுங்க. பக்கத்துல மாத்துது. ஓகே ராகவி. ஆரஞ்சு எடு ஆரஞ்சு எடு. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இதுல போடு. 20 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே பக்கத்துல இருக்கு. ஸ்லோ. இது அங்க போய் ஓடு. சீக்கிரம். டைம் போயிட்டு இருக்கு. ஓகே. சூப்பர், கம் ஆன். சோ 45 செகண்ட்ஸ்ல வந்து எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து எல்லாம் விளையாடி முடிச்சாச்சு. சோ டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத பாத்துடலாம். பரணி அண்ட் ஃபேமிலி நீங்க 400 மார்க் வாங்கியிருக்கீங்க. சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஸ்ரீராமன் ஃபேமிலி நீங்க 600 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராம் மிஸ்ஸஸ் தான் வந்து கரெக்டா விளையாடி 600 மார்க்ஸ் வாங்கினாங்க. அதனால அவங்கள வந்து இங்க போடியத்துக்கு கூப்பிடுறோம். பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா. லெட்ஸ் வெல்கம் பிரியங்கா. சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கீர்த்தனா. லெட்ஸ் வெல்கம் கீர்த்தனா. வாங்க. உங்களுக்கு மாலையெல்லாம் இல்ல, ஒரு அரிய பொக்கிஷமான gift ஒன்னு இருக்கு. சித்ரா ஓபன் இட் அப். NYPD. சந்தோஷ் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதை பார்த்தா. கெஸ் வாட்ஸ் தட் மிஸ்டர் சந்தோஷ்? சோப் டப்பா மாதிரி தான் இருக்கு. சோப்பு டப்பா யார் யூஸ் பண்ணது தெரியுமா? ஆலயமணி படத்துல சரோஜா தேவி. ஆலயமணி படத்துல சரோஜா தேவி யூஸ் பண்ணல. அஞ்சரக்குள்ள வண்டி படத்துல சகிலா யூஸ் பண்ண சோப்பு டப்பா. பரணி உங்களுக்கு வந்து செகண்ட் பிளேஸ் வேணுமா சோப்பு டப்பா வேணுமா? செகண்ட் பிளேஸ் இருக்கட்டும். சோப்பு டப்பா வேணாம். சுமிதாவோட சோப்பு டப்பா இருக்கு. அப்ப சோப்பு டப்பா இருக்கு. இவருக்கு இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆளு அக்மார்க்கு ஆண் மகன். ஆனா கேட்டு ஆண் மகன் என்ன மாதிரியே. உங்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய அந்த ஆர்டிஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா KR விஜயா. சோ கமல் இந்த பொன்னான பரிசை நீங்களே உங்க கையால கொடுத்துருங்க. இந்தாங்க உங்க கனவு போயிட்டு. ஓகே சூப்பர். சோ இதே சந்தோஷத்தோட நாங்க ஒரு பாட்டு போடுறோம். 3 பேருமே சேர்ந்து இந்த கெட்டப்ல நீங்க எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்க. எட்டனா பொட்டு வச்சா யாரதா இந்த கா பொட்டு வச்சா கொண்டையில் மல்லிப்பூ நட்டு வச்சா கண்ணல பாம்பத்தா பொட்டு வச்சா இப்போ நம்ம 3வது ரவுண்ட்ல இருக்கோம். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாங்க 8 கேள்வி கேட்போம். நான் கேள்வி கேட்ட உடனே பஸ்ல பிரஸ் பண்ண வேண்டியது மாமியார், ஆனா ஆன்சர் பண்ண வேண்டியது மருமகள். பட் உங்களுக்குள்ள எந்த விதமான கனெக்ஷன் இருக்காது. பட் என்னோட மருமகளுக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் தெரியுமா மாமியா இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், பஸ்ஸரை பிரஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். சோ உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றது வந்து நாங்க டெஸ்ட் பண்ண போறோம் இந்த கேம்ல. நீங்க பஸ்ஸை பிரஸ் பண்ணிட்டோம்னா மருமக ஆன்சர் சொல்லணும். கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க கம்பெனி சார்பா கொடுப்போம். இன்கேஸ் தவறு ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா -100 மார்க் போயிடும். பேபேன்னு நின்னா கூட -100. அது மட்டும் இல்லாம ஒரு தவறான விடைக்கும் உங்க கணவன்மார்கள் வந்து இந்த பாவக்காய் ஜூஸ் வந்து ஒரு கிளாஸ் பாவக்காய் ஜூஸ் கல்பா குடிக்கணும். யூ நோ வாட் இஸ் தட் பாவக்காய் ஜூஸ்? பிட்டர்னது பிட்டர் காட். பிட்டர் காட் இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கிறேன் நான் ஸ்கூல்ல வச்சியா.
பட்டன்ல கைய வச்சுக்கிட்டே இருங்க, பஸ்ஸரை பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் ப்ளே அடிப்பே சொல்லி ஏன் மருமக கில்லி. ஓகே, சோ மொத்தம் 8 கேள்வி கேட்போம்னு சொல்லிருந்தோம் இல்லையா? அதுல முதல் கேள்வியில மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் கேள்வி கேட்ட உடனே 3 மாமியாருமே வந்து உங்க முன்னாடி வந்து பழம் இருக்கு, அந்த பழத்துல தோல் உரிச்சு உங்க மருமகளுக்கு ஊட்டி விட்டோம். அதே மாதிரி மருமகள் என்ன பண்ணா, உங்க முன்னாடியும் பழம் இருக்கு, அந்த பழத்தை தோல் உரிச்சு உங்க மாமியாருக்கு ஊட்டி விட்டோம். நீங்க ஆக்சுவலா மாத்தி சாப்பிட்டுக்கணும். நீங்க வந்து உங்க மாமியாருக்கு ஃபீட் பண்ணணும், மாமியார் உங்களுக்கு ஃபீட் பண்ணணும். சோ அந்த வாழைப்பழத்தை 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பஸ் பிரஸ் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு மட்டும் இந்த ஒரு கெமிஸ்ட்ரியை வந்து நாங்க உருவாக்குறோம். ஏன்னா ஆதி மனிதன் குரங்கில் இருந்து தானே வந்தான். குரங்கு ரொம்ப பிடிச்சது என்னது? வாழைப்பழம். அதை தான் இங்க வச்சிருக்கோம். நீங்க வந்து எப்படி ஆதி மனிதனா மாறி அந்த வாழைப்பழத்தை சாப்பிட போறீங்க அப்படின்றத நாங்க செக் பண்ண போறோம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, நிழல் விழாத கோவில் எது? Your time starts now. நிழல் விழாத கோவில் எது? பரணி அவங்க அம்மா ஒரு பீஸ் கடைசியா இருந்தது. பீஸா மார்க்கா மருமகளான்னு பார்த்தாங்க. மார்க்கு தான் இந்த அப்படின்னு பட் உங்க தைரியத்தையும் துணிச்சலையும் பாராட்டி கம்பெனி சார்பா வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆன்சர் சொல்லுங்க. தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை பெரிய கோயில் என்பது சரியான விடை. சூப்பர் மிஸ்ஸஸ் பரணி. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, குதிரை போடும் சாணத்திற்கு என்ன பெயர்? பரணி அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. வரட்டி. வரட்டி என்பது சரியான விடை இல்லை, தவறான விடை. வரட்டினா மாடு சாணம் போட்டு அதை செவுத்துல எடுத்து அடிச்சு அது காஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வரட்டி. குதிரை அப்படி காய வச்சே ரவுண்ட் அவங்களுக்கு போடுது. குதிரை போடுற சாணம் பேரு லத்தி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல. கம் ஆன் பரணி. பஞ்சரம் மீன் வவாலே கிடைச்சா கெளுத்தி வராலே இருக்கு மீசையராலே இறங்கி கலக்கு கோபாலே. பொண்ணுங்க காதலு அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணாம் மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு, அது கொஞ்சம் கருக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின டாச்சர் இல்லடா. ஓகே, சோ அவர் பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டாரு. அதே மாதிரி வந்து கம்பெனில இருந்து 100 மார்க் புடிங்கிட்டோம். ஓகே, உங்களுக்கான மூணாவது கேள்வி, ஜெனரலா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து கொடி ஏத்துவாங்க இல்லையா? கொடி ஏத்திட்டு ஒரு மிட்டாய் கொடுப்பாங்க பழைய காலத்துல. அது என்ன மிட்டாய்? ஸ்ரீராமன் ஃபேமிலி. ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாய் என்பது சரியான விடை. உங்களுக்கான நாலாவது கேள்வி, திருமணத்திற்கு முன்னால் மாப்பிள்ளை கொடுக்கும் பாட்டியின் பெயர் என்ன? பாட்டி. பரணி அண்ட் ஃபேமிலி. பேச்சுலர் பார்ட்டி. பேச்சுலர் பார்ட்டி. அப்படியே கரெக்ட்டா தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் என்கிட்ட சொல்லிருக்காரு. போன்ல சொல்லிருக்காரு. ஓ, 3 மாசம் சம்பளம் காலி. 3 மாசம் சம்பளம் காலி. ஐயோ, தெரிஞ்சிருந்தா பரணிக்கு ஃப்ரெண்ட் ஆயிருக்கலாமே. என் ஃப்ரெண்ட் எல்லாம் பிச்சைக்கார பசங்க. ஊருக்கா பாக்கெட் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்களே. 3 மாசம் சம்பளம். நானும் பிச்சைக்கார பையன் தான், ஊருக்கா பாக்கெட் தான் வாங்கி கொடுப்பேன். பட் பேச்சுலர் பார்ட்டி என்பது சரியான விடை. கம்பெனி சார்பா 100 பாயிண்ட்ஸ் நாங்க உங்களுக்கு தரோம். உங்களுக்கான 5வது கேள்வி, எதுவும் ஒன்னா கலக்க முடியாது. ஜெனரலா சொல்லுவாங்க இந்த 2 விஷயம் ஒன்னா கலக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பஸ்ல பிரஸ் பண்ணது பரணி அண்ட் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. எண்ணெயும் தண்ணியும். எண்ணெயும் தண்ணியும் என்பது அப்படியா? ஆமா, அப்படியா என்பது சரியான விடை. கம்பெனி சார்பா உங்களுக்கு 100 மார்க் கொடுக்குறோம். ஜாலியா இருங்க. உங்களுக்கான 6வது கேள்வி, குடும்பத்தில் யாருக்கும் பயன்படாமல் இருப்பவர்களை என்ன சொல்வார்கள்? பரணி அண்ட் ஃபேமிலி. தண்டச்சோறு என்பது சரியான விடை. சோ உங்க புருஷரை வந்து நீங்க எப்படி திட்டுவீங்க? திட்டினதே இல்ல. இப்படி இல்ல, ஜெனரலா திட்டுவீங்க. சரி, செல்லமா வந்து பேசவே மாட்டேன். எதுக்கு திட்டிட்டு? ஓ, சரி, எப்படி கொஞ்சுவீங்க உங்க வீட்டுக்கார? அவரோட செல்ல குறும்புகள் எல்லாம் பார்த்து வியந்து நீங்க கொஞ்சம் காட்டுங்க உங்க வீட்டுக்கார.
இல்ல பரவாயில்லையே பப்ளிக்க வேண்டாங்க பரவாயில்ல இதுல என்ன பரவாயில்லைங்க. இருக்கு? நம்ம இதுல எல்லாம் ஒரே நம்ம குடும்பம். ஒரே டைலாக் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் நான் கிட்ட வந்தா சரி. நீங்க தானே அந்த அந்யூன்யம் அப்பதான் வரும். என்ன கமல்? செல்ல குட்டி புஜ்ஜு குட்டி. சூப்பர் மாமா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறான். அவர் ஆனா ஃபீலிங் பண்ண மாட்டாரு. நீ ஒரு தடவை கொஞ்சம் அவர் எப்படி ரியாக்ஷன் கொஞ்சிக்கிறேன். இல்ல 2 பேர்ல யார் பெஸ்டா கொஞ்சறான்ட்டு அவரே ஜட்ஜ். அவர் மார்க் போடுவார். கரெக்ட்டா? தொட விட மாட்டேங்க. ஆனா நான் கூட பழைய காலத்துல ஒரு பழைய சைக்கிள் வச்சிருந்தேன். அது யார் தொட்டாலும் எனக்கு கோவம் வரும். அதே மாதிரி பழைய சைக்கிளா இருந்தாலும் அது ஏன் சைக்கிள் அப்படின்ற மன உறுதியோட இருக்கிறாங்க பிரியங்கா. நான் லைசென்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்ல. அதுவும் லைசென்ஸ் எல்லாம் correct போட்டு தான். விட்டுருவோமா? சரி சித்ரா தொடாம கொஞ்சம் வாங்க, நீங்க தொட்டு கொஞ்சங்க. நீங்க மனைவின்றதுனால உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் கொடுக்குறோம். ஆன்சர் அவர் தான் சொல்லுவார். ஸ்டார்ட். நான் கொஞ்சியாச்சு, அவங்க தான் தொடாம இப்போ கொஞ்சம். காம்படிஷன் ஹெவியா இருக்குது. சித்ரா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிறு ஆயிடுவீங்க நீங்க. ஒன் மோர் குட்டி, ஆப்ஷன். செல்லக்குட்டி, லட்டு குட்டி, ஜாங்கிரி. ஒரு அல்டர்னேட்டிவ் வந்துட்டாங்கன்னு உடனே கொஞ்சம் இல்ல எவ்வளவு டைலாக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுப்பா. போன தடவை செல்ல குட்டின்னு மட்டும் நிறுத்திட்டு 5-6 பக்கத்துக்கு டைலாக் பேசுறாங்க லைசென்ஸ் வாங்கின ஓனரு. பட் அழகா கொஞ்சினீங்க. அதுவும் அவர் ரியாக்ஷன் வந்து நல்லா இருக்குது. எனக்கே கொஞ்சம் மாதிரி இருக்கு. உங்க இடத்துக்கு போகலாம். உங்களுக்கான 7வது கேள்வி, வீடு கட்டுவதற்கு முன் என்ன செய்வார்கள்? ஸ்ரீராமன் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. பூமி பூஜை பண்ணு. பூமி பூஜை என்பது சரியான விடை. ஸோ ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்காக கம்பெனில இருந்து 100 மார்க் கொடுக்குறோம். தேங்க்யூ. உங்களுக்கான கடைசி ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கமல் வந்து ஒரு படத்துடைய ஸ்டோரி சொல்லுவாரு. ஒரு கட்டத்துல வந்து இந்த படத்தோட ஸ்டோரி தான், இந்த படம் தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது மருமகள் கண்டுபிடிச்சாங்கன்னா மாமியார பஸ்ஸரை பிரஸ் பண்ணி மருமகள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன படத்தோட கதை சொல்றேனோ அந்த படத்தோட பேர் வந்து எங்களுக்கு வேணும். ஸோ நான் கதை ஃபுல்லா சொல்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த இன்ஸ்டன்ஸ்ல நீங்க கண்டுபிடிச்சாலுமே உடனே பஸ்ஸரை பிரஸ் பண்ணிடலாம். உங்களுக்கான கதை, நம்ம ஹீரோ இருக்கிறாரு. ஹீரோ வந்து ஒரு 40 வயசுல ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல பரணி மாதிரி அவர் கொஞ்சம் நல்லா இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆன்டி வில்லன். ஆன்டிகளா வந்து அப்படி இல்ல, ஒரு டெரர் மாதிரி பரணி மாதிரி வச்சுக்கோ. பண்றதெல்லாம் அக்யூஸ்ட் வேலை. இந்த காலத்துல வந்து நல்லவனா இருந்தா மதிப்பு இல்ல, கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்காது. என்ன மாதிரி வச்சுக்கலாம். அக்யூஸ்ட் வேலை அப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு வந்து கிரிக்கெட் போட்டி நடக்க போகுது. IPL கிரிக்கெட் போட்டி நடக்க போகுது. பரணி அண்ட் ஃபேமிலி மங்காத்தா. மகாத்தா என்பது சரியான விடை. ஸோ இதோட வந்து உங்களுக்கான கேள்விகள் எல்லாம் முடிந்து விட்டது. ஸோ இப்போ யார் யார் என்னென்ன பாயிண்ட் வாங்கிருக்கீங்கன்னு பார்ப்போம். பரணி அண்ட் ஃபேமிலி நீங்க 400 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 0 மார்க் வாங்கியிருக்கீங்க. வெல் டன். ஸ்ரீராம் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம 4வது ரவுண்ட்ல இருக்கோம். 4வது ரவுண்ட்ல வந்து ஒரு சூப்பரான கேம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக நிறைய நீங்க வந்து பின்னாடி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அப்படிதானே? எஸ்ஸா பரணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஆமா குனிஞ்சு கூட்டுறோம்ல வீட்டுல, அதான் குனிஞ்சு கூட்டுறோம்ல, அதே மாதிரி தான் தர்மகுல் புல்ஸ்ல வந்து ஹீரோ ஹீரோயினை தேட போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கரெக்டா? 4 ரவுண்டுடைய முடிவில் நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா, அதாவது ஓவரால் நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 10,000 வர்த் கிஃப்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 4 ரவுண்டு முடிவில் செகண்ட் வரவங்களுக்கு மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 5,000 rupees வர்த் கிஃப்ட்ஸ் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த 2 கிஃப்ட்டுமே வந்து யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரவுண்டை நம்ம ப்ளே பண்ணியே ஆகணும். ஸோ இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் வந்து இந்த பூத்குள்ள இருப்பாங்க, மருமகள் வந்து ஆப்போசிட்ல இருப்பாங்க, கணவன்மார்கள் வந்து அங்க இருப்பாங்க. மாமியார் கையில 3 கிளாப் போர்ட்ஸ் நாங்க கொடுத்துருவோம். ஒவ்வொரு கிளாப் போர்ட்லயுமே வந்து மூவியோட நேம் எழுதிருக்கோம். ஸோ நாங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்ன உடனே மருமகள் அங்கிருந்து அது என்ன மூவி அப்படின்றத அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து நடிச்சு காமிக்கணும். அவங்க வந்து ஹீரோ ஹீரோயின் இருக்கலாம், பாத்தீங்கன்னா ஹீரோவா இருக்கலாம், படத்தோட ஹீரோ ஹீரோயின், முக்கியமான சீன், அதர்வைஸ் படத்தோட டைட்டில் டைரக்டா கூட நடிச்சு காட்டலாம். இதை ஒன்று ஆக்ஷன் பண்ணுங்க. உங்க வீட்டுக்காரர் அந்த படத்தோட பேரை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சிட்டு அவர் படம் பேர் சொல்லிட்டாருன்னா அந்த படத்தோட ஹீரோ ஹீரோயினோட போட்டோஸ் வந்து இந்த பாக்ஸஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் படத்தோட போட்டோஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கும், செகண்ட் படத்தோட போட்டோ செகண்ட் பாக்ஸ், தேர்ட் படத்தோட போட்டோ தேர்ட் பாக்ஸ். ஸோ இந்த 3 ஹீரோ ஹீரோயின்ஸையும் நீங்க தேடி எடுத்துட்டு போய் அந்த ஸ்டாண்ட்ல வைக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். ஸோ இந்த 3 படத்தையுமே 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்க கண்டுபிடிச்சு முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் ஜெயிப்பீங்க, செகண்ட் பிளேஸ் வரவங்க 400 பாயிண்ட்ஸ் அண்ட் லாஸ்ட்ல வரவங்க 200 பாயிண்ட்ஸ். ப்ரொவைடட் நீங்க 3 படமே கண்டுபிடிச்சிருக்கணும்.
ஓகே, விளையாட போறதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டை யாரு முதல்ல விளையாட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு லீடிங் பொசிஷன்ல யார் இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம். 3 ரவுண்டுடைய முடிவுல பரணி அண்ட் ஃபேமிலி நீங்க 1200 மார்க்ஸ்ல இருக்கீங்க. சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 600 மார்க்ஸ்ல இருக்கீங்க. ஸ்ரீராம் அண்ட் ஃபேமிலி நீங்க 800 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. இப்போதைக்கு லீடிங் பொசிஷன்ல இருக்கிறது பரணி அண்ட் ஃபேமிலி தான். சோ முதலாவதா நீங்க தான் வந்து விளையாட போறீங்க. ரெடியா வாங்க இருக்கீங்களா? வாங்க வாங்க. ஓகே, லெட்ஸ் ப்ளே. எவ்வளவோ பண்ணிட்டோம். இத பண்ண மாட்டோமா? லெட்ஸ் வெல்கம் பரணி அண்ட் ஃபேமிலி. வாங்க. சோ பரணி ரெடியா இருக்கீங்களா? எஸ். ரெடி பிரியங்கா? Your time starts now. கோயில். அதான் போக போக எத்தனை கண்டுபிடிச்சாங்க. பரணி, கோவில் ஹீரோ ஹீரோயின் யாருன்னு தெரியுமா? யாரு? சிம்பு, ம், சோனியா அகர்வால். சிம்பு, சோனியா அகர்வால். 30 செகண்ட் முடிஞ்சிருக்கு. சீக்கிரம் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கலாம். இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டுங்க. அப்படிதான். டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். ஒரு நிமிஷம் 10 செகண்ட். ஆயிருக்கு. கமான் பேக் டு பொசிஷன். சூப்பர். நேரம் நல்லா இருக்கா? சம்பந்தப்படுத்துங்க. புது படம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல போடுவோம். பழைய படம். 1 நிமிஷம் 40 செகண்ட் ஆயிருக்கு. ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா படத்தை? வேற படம். நெக்ஸ்ட். அது யார் படம் தெரியுமா உங்களுக்கு? சரி, பரவாயில்ல. வா. காதல் கோட்டை. யார் படம் வாயை திறந்து சொல்லிட்டாங்க. அவங்க வேற ஏதாவது காமிக்கிறாங்க. சேலையில வீடு கட்டவா. என்ன படம் அது? அது என்ன படம்? அதுதான் நாங்களும் கேக்குறோம். என்ன படம் பேர் சொல்லிட்டு போனா. படம் பேர் சொல்லுமா? உள்ள போக கூடாது. படம் பேர் சொல்லிட்டு போனா. அது படம் பேர் யோசிங்களேன். படம் பேர் 5 seconds more. நீங்க பிரயோஜனம் இல்ல. வந்துருங்க. டைம் அப். ஸோ பரணி அண்ட் ஃபேமிலி வெல் பிளேட். உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிரியங்கா க்ளூ கொடுத்தாங்க. உங்களுக்கு தெய்வாதீனமா கொஞ்சம் கஷ்டமான படங்களாம் வந்துருச்சு. அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. நேரம் நல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டீங்க. அது நல்ல நேரம் அப்படின்னு நீங்க மாத்தி இருக்கலாம். இன்னொன்னு வந்து பாட்டு எல்லாம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சிம்ரன் தான், அதுக்கப்புறம் தலை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் வந்து என்ன படம் அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியல. 3 நிமிஷத்துல வந்து நீங்க ஒரு படம் முழுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். ஓகே, அடுத்தபடியா விளையாட வராங்க ஸ்ரீராம் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் देम. ஆக்சுவலா இந்த ரவுண்ட்ல நீங்க 3 படத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓவராலா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. சோ உங்க டார்கெட் வந்து 3 படமா இருக்கணும். அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. எப்படி போறாங்க? அது என்னதுன்னே தெரியல உங்களுக்கு முதல்ல இல்ல? பாத்துறீங்களா? ஓகே, இப்ப ட்ரை. அடுத்த படம் போறீங்களா? சரி, வேற படம். பழைய படமே பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா. என்னது என்ன பண்றாங்க? தண்ணி வாரி ஊத்துறாங்க. கழுவி ஊத்துறாங்க. என்ன பண்றாங்க? அல்றது. இப்ப கனெக்ட் பண்ணுங்க. இப்ப என்ன பண்றாங்க? அள்ளி கொட்டுறது. அள்ளி கொட்டுறதுன்னு என்ன படம் வந்ததா? படம் கூட சிங்க் பண்ணுங்க. இப்ப என்ன காட்டுறாங்க? நல்லா கரெக்டா சொல்றாங்க அவங்க. 50 செகண்ட் ஆயிருக்கு. வேற கில்லி. சூப்பர். மூணாவது. கில்லியோட ஹீரோ ஹீரோயின் யாரு தெரியுமா உங்களுக்கு? விஜய், த்ரிஷா. கொஞ்சம் ஃபாஸ்டா தெரியும். ஐயோ, ஹீரோ கஷ்டாரு. பரவாயில்ல. பறக்க விடுறாரு ஹீரோயின் எல்லாம். பாரபட்சம் பார்க்காம தூக்கி போடுறாரு யாரு வந்தாலும். 1 நிமிஷம் 30 செகண்ட் ஆயிருக்கு. டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். இங்க தேடி பாருங்க. அடுத்து ஓடுங்க. ஃபர்ஸ்ட் படம். அள்ளி தந்தவானம். கரெக்ட். போங்க. செகண்ட்.
ஹீரோ பேர் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஹீரோ ஹீரோயின் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. நீங்க சொல்லக்கூடாது. தெரியாம யாரை தேடுறீங்க? சொன்னாப்பானா விஜயகாந்த் நினைக்கிறேன், பாப்போம். ஆள் இல்லாத கடைக்கு எதுக்கு இந்த டீ ஆத்துற வேலை? குத்து மதிப்பா தேடுறீங்களா? ஆமா. ஏன்னா நல்ல தீரா இருந்தா எடுத்து வீட்டுக்கு போலான்னு பாக்குறீங்களா? 20 செகண்ட்ஸ் இருக்கு. நீங்க சம்மந்தமே இல்லாம குடுக்குறீங்களேங்க. இ. ஓ அப்படி குடுக்குறீங்களா? சூப்பர் சூப்பர் க்ளூ. சூப்பர் ஈட்டி. ஈட்டி. கம் ஆன் டைம் அப் டைம் அப் டைம் அப். ரெண்டாவது படத்தை ஏதோ ஒரு ஃப்ளூக்ல வச்சு நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கீங்களே, யாரை தான் தேடுறீங்க அப்படின்னு நாங்க எல்லாரும் எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க? கெஸ் பார்த்த ஞாபகமா இருந்து வச்சிட்டீங்க. ஆனா ஈட்டிக்கு வந்து செம்ம க்ளூ. நான் கூட என்னம்மா இவங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ பண்றாங்கன்னா ஈயும் டீயும் இந்த டீ நிறைய குடிச்சிருவீங்க போல இருக்கு. நான் டீயே குடிக்க மாட்டேன். அப்ப அவர் குடிச்சிருப்பாரு. எனக்கு ஈட்டி எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் நல்ல க்ளூ அது. சீரியஸாவே ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லலாமே. பட் அந்த க்ளூவை நீங்க வந்து ஸ்டார்டிங்லயே ஸ்டார்டிங்ல ரொம்ப நேரம் நீங்க ஸ்ட்ரைக் ஆகல எனக்கு. பட் சூப்பர்ங்க. 3 நிமிஷத்துல வந்து 2 படத்தை நீங்க முழுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே, இந்த விளையாட்டை கடைசியா விளையாட வராரு சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி. ஓகே சந்தோஷ், ரெடியா இருக்கீங்களா? நீங்க பண்ண வேண்டிய வேலை 3 நிமிஷத்துக்குள்ள 3 படத்தையும் கண்டுபிடிச்சீங்கன்னா செகண்ட் பொசிஷன் வரதுக்கான சான்சஸ் மிக பிரகாசமாக இருக்கிறது. கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கீர்த்தனா, நீங்க தமிழ் படம்லாம் பார்த்திருப்பீங்களா? அதெல்லாம் பண்ணிடுவீங்க. நோ இஷ்யூஸ். ஓகே சோ சந்தோஷ், your time starts now. தல ஹீரோ. வெடி 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 வெடி. இன்னொரு டி. தல ஹீரோ. தல இப்படி வச்சு சூப்பர். தலையிலே இல்ல, அடுத்த குழுக்கு வாமா. 45 செகண்ட் ஆயிருக்கு. சீக்கிரம் அடுத்த படமா. பூஜை. ஓகே கம் ஆன், செகண்ட் கூல். சந்தோஷ், பூஜையோட ஹீரோ ஹீரோயின் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்ருதி ஹாசன், விஷால். சூப்பர், கண்டுபிடிங்க சீக்கிரம். ஃபாஸ்ட். டைம் போயிட்டு இருக்கு சந்தோஷ். கம் ஆன். நீங்க தேடி அங்க ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிக்கலாம். இல்ல சித்ராவுக்கு டான்ஸ் ஆடலாம். என்ன ஆப்ஷன் உங்களுக்கு? சித்ரா. அப்ப வாங்க. டைம் போயிட்டு இருக்கு சீக்கிரம். கீர்த்தனா பாக்ஸர் மாதிரி மறைகிறாங்க உங்களை. சத்தா சேகர். இது யாரு? சித்ரா. சித்ரா, உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா வேணுமா? சித்ரா அம்மா. ஐயோ அம்மாவா சித்ரா? லாஸ்ட் 30 செகண்ட். அம்மா ஒன்று தாத்தா. சித்ரா ஒன்று தாத்தா. எஸ், அது அப்படியே அதே ஃபார்மட்ல கொண்டு வாங்க. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. நோ படம் பேரு. சித்ராவை விட நல்ல சித்திரம் இல்லை. தாய் கோயில். டைம் 20 செகண்ட்ஸ் இருக்கு. தாயில் சிறந்த வீடும் இல்லையா? சீக்கிரம். தாய் வீடு. சித்ராவை தாய் கனெக்ட் பண்ணுங்க. சித்ரா வீடு. அன்னை ஒரு ஆலயம் தாய். ஆனா சந்தோஷ் பத்தியா எது பேசினாலும் சித்ராவை நடுநிலை பத்தியே. சித்ரா அம்மான்றாங்க. சித்ரா வீடு. சித்ரா அம்மா. அது நடுவுல பாத்தீங்களா? உங்களுக்கு ஹீரோயினை கண்டுபிடிக்கீங்களா? சித்ரா கூட டான்ஸ் ஆடுறீங்கன்னா சித்ரா கூட டான்ஸ் ஆடுறனே அப்படின்னு சொல்றாரு. சரி, ஜாலியா ஒரு தடவை சித்ரா கூட பாட்டை போடுங்கப்பா, டான்ஸ் ஆடிட்டு போவாருப்பா அவர் வந்ததுக்கு. அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்ல. உங்களோட டான்ஸ் ஆட்டாரு, அது ரொம்ப முக்கியம். இந்த கையை கழுவே மாட்டாரா? பட் ஆல் தி பெஸ்ட். வந்ததுக்கு பிரைஸ் கிடைக்குதோ இல்லையோ, உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது. தேங்க்யூ சோ மச். உங்க இடத்துக்கு போகலாம்.
இந்த ரவுண்டுடைய முடிவுல யார் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். பரணி அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க இங்க 200 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. வீட்ல போய் இன்னும் நிறைய வாங்குவீங்க. ஸ்ரீராம் அண்ட் ஃபேமிலி நீங்க 400 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. டோட்டல் ஸ்கோர் என்னன்னு பார்த்துட்டா இன்றைய எபிசோடோட வின்னர் யாருன்னு தெரிஞ்சிரும். பரணி அண்ட் ஃபேமிலி நீங்க 1400 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 800 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. ஸ்ரீராம் அண்ட் ஃபேமிலி நீங்க 1200 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. சோ இன்றைய எபிசோடோட வின்னர் தி மோஸ்ட் அவைட்டட் மேன் ஆஃப் தி இயர் திரு பரணி அவர்கள் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. வாங்க வாங்க வாங்க. சோ பரணி அண்ட் ஃபேமிலி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 10000 worth gift. வாங்கிக்கங்க. ரொம்ப நேரமா கையில வச்சிருக்கீங்க. வாங்க. நாங்க இவ்வளவுதான் ஆரம்பத்துல இருந்து கலாச்சாரம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்க தெரியுமா? அங்க நிக்கிறீங்க நீங்க. அதுவும் உண்மையான பதில்கள் தான் நீங்க சொல்றீங்க. ஓகேவா? ஆனா ஒண்ணு சீரியஸா சொல்லணும். கல்யாணம் ஆன கணவன்மார்கள்லாம் பரணி மாதிரி இருந்தா வீட்டுல பிரச்சனையே வராது இல்லையா? நல்ல ஒரு முன்னுதாரணமா எடுத்துங்க இவரை. சோ இன்னைக்கு எபிசோடுடைய ரன்னர் ஸ்ரீராம் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. ஸ்ரீராம் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 5000 rupees worth gift. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாங்கிக்கோங்க. ராஜ் சொல்லுங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்து எவ்வளவு காண்டா இருந்தது. ஷோக்கு வரதுக்கு அம்மா ஒய்ஃபையும் வந்து வர வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரெண்டு பேரும் வரவே மாட்டேன். நான் வரதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் நான் வரவே மாட்டேன்னாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி அவங்கள வர வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படி இருந்தது. அப்புறம் வந்தோடனே இங்க அவங்களும் ஒரு நல்ல ஜாலி மூடுக்கு வந்து ரெண்டு பேரும் நல்லா விளையாட அப்படின்னு ஆயிட்டாங்க. தேங்க்யூ சோ மச். நீங்க உங்க இடத்துக்கு போகலாம். இவரை பத்தி சொல்லணும்னா எனக்கு அப்படியே கை கால்லாம் வெடவெடுத்து போகுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு வில்லனா பாக்குறீங்களா? அவ்வளவு ஹீரோ, ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு காதல் மன்னன், அஞ்சா நெஞ்சன், எங்கள் அண்ணன் சந்தோஷ் அவர்களே. இவங்க ரெண்டு பேர்னா கிஃப்ட் 5000 10,000 எங்க வேணா சம்பாரிச்சுக்கலாம். நீங்க சம்பாரிச்சது என்ன தெரியுமா? எங்க நிகழ்ச்சியில வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தருணம் எல்லாருமே வந்து ஒண்ணா டான்ஸ் ஆட வேண்டிய ஒரு தருணம். எல்லாரும் முன்னாடி வாங்க. இது அம்பாடி பரம்பரை 5 தலைமுறை ஆனந்தம் பணப்பிறதா. நாம கொண்டு ஒரு முறை சொன்னாக்க பல முறை சொன்னாதோ பணமழதா. நாம வந்தேன் மணி கேட்டு எப்ராச்சு நம்மாடு கிளி கேட்டு. இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு. ஓஹோனி நம் ஜாதகா. ஆடாம ஜெயிச்சோமடா நம்மே நீ மாடாம ஜெயிச்சோமடா. போடாம ரன் எடுத்தோம் சும்மாவே உட்காந்து வெட்டெடுத்தோம். இது அம்பானி பரம்பரை 5 தலைமுறை ஆனந்தம் படப்பிறதா. இதே மாதிரி ரொம்ப 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 சந்தோஷமான எபிசோட்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Chittu and Kamal. ராமம்யா.